வெல்கம் டு மாரி பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் ஒரு சவுத் ஃபேஸிங் 2 BHK பிளான். பிளாட்டோட டைமென்ஷன் 30க்கு 35. அதில் வழக்கம் போல் ஒவ்வொரு அடி விட்டுடுறோம். 2 சைடில் கிழக்க ஒரு அடி, மேற்க ஒரு அடி. அப்போ உள்கூடு 28க்கு 35. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு அடி எப்படி பத்தணும், உள்ளே போய் வேலை பார்க்க முடியாது, யூஸ்லெஸ்ன்னு சொன்னார். ஆமாம், கன்ஃபார்மாக ஒரு அடினால் நம்மளால் வேலை பார்க்க முடியாது. ஒரு மனிதன் உள்ளே போய் வேலை பார்க்குறது முடியாது. இப்போ நம்ம ஒரு அடி விடும் பொழுது நமக்கு பக்கத்தில் வீடு கட்டுறாங்கல்ல, அவங்க ஒரு அடி விடுவாங்க. அப்படி விட்டால் தான் அவங்க வீடு அந்த 2 சந்துக்குள்ளே போய் அவங்க வீட்டை பூச முடியும். ஒரு அடிக்குள்ளே பண்ண முடியாது. அவங்க அத்துக்கு எடுத்தாங்கன்னா அவங்க நம்ம வீட்டு சந்துக்குள்ளே பூச முடியாது. அந்த ஒரு அடி சந்துக்குள்ளே போய் யாரும் வேலை பார்க்க முடியாது. அதனால அவங்க ஒரு அடி விடுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம எப்பயுமே நம்ம ஒரு அடி விடுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அடி விடுவாங்க. மொத்தமாக சேர்த்து 2 அடி கிடைக்கும். அதில் நம்ம ஜன்னல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம பிளான்குள்ளே போவோம். இது ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டுன்றனால அக்னி மூலையில் போர்ட்டிகோ ஆரம்பிச்சிருக்கோம். போர்ட்டிகோட டைமென்ஷன் 10க்கு 17. இந்த 10க்கு 17ல் நல்லா பெரிய போர்ட்டிகோ. இதில் 10க்கு 17ன்றது போர்ட்டிகோ மட்டும்தான். அதுக்கு அங்கிட்டு படியை திருப்பி இருக்கும். அந்த படியினோட அளவு 6க்கு 9ன்ற அளவில் அந்த படியோட அளவு கொடுத்துருக்கோம். இந்த படி ஒரு பானாப்படி. அதில் போய் நீங்கள் மாடிக்கு போகிற மாதிரி நல்ல அமைப்பு. இப்போ இந்த படியை தவிர்த்து மீதி போர்ட்டிகோ 10க்கு 17 இருக்கிறனால நீங்கள் சப் 4 மீட்டர் காரு, SUV எதை வேணால் நிப்பாட்டிக்கலாம். நல்லா தாராளமான ஸ்பேஸ். இது ஒரு காம்பேக்டான பிளான். அடுத்து நம்ம கிழக்கு பக்கமாக திரும்பி மெயின் டோர் வச்சுருக்கோம். இப்போ பிளாட்டு சவுத் ஃபேஸிங், மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங். இப்போ கிழக்கு பக்கம் திரும்பி உள்ளே போகும்பொழுது ஹாலோட அளவு 15.75க்கு 14. நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஹாலோட கன்னி மூலையில் பூஜா அமைச்சிருக்கோம். பூஜா யூனிட் கிழக்க பார்த்து அமைச்சிருக்கோம். ரைட். அடுத்து வாயு மூலையில் கிச்சன். இது தெற்கு பார்த்த பிளாட்டுன்றனால வாயு மூலையில் கிச்சனோட அளவு 10க்கு 9. இது ஒரு கரெக்டான அளவு தான். 10க்கு 9ன்றது கிச்சன் மட்டும் யூஸ் பண்ணலாம். டைனிங்க்கு நீங்கள் ஹாலில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10க்கு 9 கிச்சன். அடுத்து ஈசானி மூலையில் ஒரு பெட்ரூம் 9க்கு 16. மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். அதோடு சேர்த்து அட்டாச் டாய்லெட் இருக்குது. டாய்லெட்டின் அளவு 4க்கு 7. அதுவும் பெரிய டாய்லெட் தான். அடுத்து கன்னி மூலையில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அல்லது பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பெட்ரூம் 9க்கு 10.5ன்ற அளவில் இருக்குது. அதில் ஒரு டாய்லெட் இருக்குது. அதோட அளவு 4க்கு 9. இது ஒரு சூப்பர் பிளான். 30க்கு 35 அப்படின்ற ஒரு சின்ன டைமென்ஷனில் 2 BHK அமைச்சு கார் போர்ட்டிகோவும் அமைச்சிருக்கோம். இந்த பிளானில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 2 பெட்ரூமே பெரிய பெட்ரூமாக இருக்கும். ஹால் பெருசாக இருக்கும், போர்ட்டிகோ பெருசாக இருக்கும், கார் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு மைனஸ், கிச்சன் மட்டும்தான் இருக்குது, டைனிங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடு கட்ட போகிற உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் மதுரை சுற்றி உள்ள பகுதியில் வீடு கட்டியும் கொடுக்குறோம், வீடு கட்டியும் விற்கிறோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.